பிரபு விஷ்ணு மற்றும் மாதா லட்சுமியின் ஜோடி எவ்வளவு புனிதமாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது. ஆனால் நானும் என் கடமையுடனும் தர்மத்துடனும் பிணைக்கப்பட்டுள்ளேன். மகாதேவன் மற்றும் பிரம்மதேவனைப் போலவே இவரையும் நான் சோதிக்க வேண்டும். வணக்கம் பிரபு. வணக்கம் தாயே. பிருகுவின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹே நாராயணா, நான் உங்களை என் மகாயாகத்தின் போக்தாவாக மாற அழைப்பு விடுக்க வந்துள்ளேன். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இது என்ன? பிரம்மதேவரும் மகாதேவரும் என்னிடம் நடந்து கொண்டதை இப்போது விஷ்ணு பகவானும் மீண்டும் செய்கிறாரா? ஹே நாராயணா, தயவு செய்து நீங்களும் பிரம்மதேவர் மற்றும் மகாதேவனைப் போல இரக்கமற்றவராக மாறாதீர்கள். தயவு செய்து என் பிரார்த்தனையை கேளுங்கள். என் பக்கம் கவனத்தை திருப்புங்கள். என்னை பாருங்கள் பிரபு. ஹே பகவானே, நான் பிரம்மதேவனின் மகன் பிருகு உங்கள் முன் வந்துள்ளேன். தயவு செய்து என்னை பாருங்கள். ஹே இரக்கமற்ற விஷ்ணு, ஒரு பக்தனை இப்படி தவமதிப்பதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அப்படியென்றால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். ஹே ஸ்ரீ ஹரி விஷ்ணு, என்னை பாருங்கள். இது என்ன? இது என்ன பிரம்மதேவா? சகோதரர் பிருகு ஆவேசத்துல வந்து என் பிரபு நாராயணனின் மார்பில் தன் காலால் உதைத்து விட்டார். மகனே நாரதா, பிருகு ஆவேசத்தில் தானாக எதையும் செய்யவில்லை. மாறாக இது நாம் திரிதேவர்களின் அந்த சோதனையின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் ஹே பரமபிதா பிரம்மதேவா, விஷ்ணு பகவானை யாகத்தின் போக்தாவாக மாற்றுவதற்காக சகோதரர் பிருகு மூலம் இது என்ன மாதிரியான சோதனை? இதன் காரணமாக மாதா லட்சுமியும் ஆவேசமடைந்துள்ளார். இது என்ன செய்தீர்கள்? ஜகத்தை காப்பவரின் மார்பில் உங்கள் காலால் உதைத்து விட்டீர்கள். இப்போது உங்கள் துச்சமான செயலுக்கான தண்டனையை அனுபவிக்க தயாராகுங்கள். பிருகு முனிவர் உதைத்தவுடன் மகாவிஷ்ணு கண் விழிக்கிறார். ஆனால் அவர் கோபப்படவில்லை, மாறாக புன்னகைக்கிறார். முனிவரே, வாருங்கள். நான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் உங்கள் வருகையை கவனிக்காமல் விட்டுவிட்டேன். என்னை மன்னியுங்கள். ஐயோ, என் மார்பு மிகவும் கடினமானது. அதில் உதைத்ததால் உங்கள் மென்மையான பாதங்களுக்கு வலி ஏற்பட்டிருக்குமே. உங்கள் பாதங்களை தடவிவிட அனுமதி கொடுங்கள். பிரபு, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். உங்கள் பொறுமையை சோதிக்கிறேன் என்ற பெயரில் உங்கள் மார்பிலேயே உதைத்தேன். ஆனால் நீங்களோ என் பாதங்கள் வலிக்குமே என்று கவலைப்படுகிறீர்கள். நாராயணா, இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. உலகை காக்கும் கடவுளாக இருப்பதற்கு தேவையான பேரமைதியும் பொறுமையும் அன்பும் உங்களிடம் மட்டுமே உள்ளது. சுவாமி, இது என்ன அநியாயம்? உங்களை உதைச்ச ஒருவரை நீங்கள் எப்படி உபசரிக்கலாம்? என் இருப்பிடமான உங்கள் மார்பில உதைத்த இவரை நான் மன்னிக்க மாட்டேன். இப்போதே நான் வைகுண்டத்தை விட்டு வெளியேறுகிறேன்.